அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சார்க் கூட்டமைப்புக்கு மாற்று சீனா, பாகிஸ்தான் புதிய திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சார்க் கூட்டமைப்பு அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியும். அ இதுல இந்தியா தான் மிகப்பெரிய நாடாக இருக்கு. இந்த சார்க் கூட்டமைப்புல. சார்க் அப்படிங்கிற இந்த அமைப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி இப்படி ஒரு அமைப்பு வங்கதேசத்துல சார்க் கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. சரிங்களா? டிசம்பர் 8, 1985ஆம் ஆண்டு. இந்த சார்க்கோட உறுப்பு நாடுகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூட்டான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள், மாலத்தீவுகள், அடுத்தது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா. இவங்க எல்லாருமே உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இத? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிபின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். பிபின் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு ஈஸியா முடிஞ்சு போயிரும். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மாலத்தீவுகள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஓகேவா? பிபின் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாநாட்டுல இருக்காங்க. ஒரு ரீஜினல் கோஆப்பரேஷன், எக்கனாமிக்கலி பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த சார்க் அப்படிங்கிற அமைப்பு. இந்த சார்க்கோட உச்சி மாநாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சார்க்கோட உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்று வருது. ஆனா 2016ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த அமைப்புக்கு இந்தியா தரப்பிலிருந்து அளிக்கப்படாமயே இருக்கு. உலக லெவல்லயுமே பார்த்தா இந்த 8 நாடுகளுமே பெரிய அளவுல ஒன்று கூடி பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, உச்சி மாநாடுகள நடத்துறது அப்படிங்கிறது நின்னு போயிருக்கு. 2016ஆம் ஆண்டு இஸ்லாமாபாத்ல நடக்க இருந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, இந்தியாவால புறக்கணிக்கப்பட்டுச்சு. ஏன்னா, அந்த மாநாடு நடைபெறுவதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடி உரி அப்படிங்கிற இந்தியாவுடைய ராணுவ தளத்தில பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதன் ஒரு எதிரொலியாக இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாகிஸ்தான்ல நடக்க இருந்த அந்த சார்க் உச்சி மாநாட்டுல இந்தியா கலந்துக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருப்பாங்க. அதன் பிறகு இந்தியாவுக்கு அடுத்தபடியா பூட்டான், பங்களாதேஷ், நேபாள் போன்ற நாடுகளும் அந்த பாகிஸ்தான்ல நடக்க இருந்த மாநாட்டுல கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவ அறிவிச்சிருந்திருப்பாங்க. அதன் பிறகே இந்த சார்க் அப்படிங்கிற இந்த அமைப்பு பெரிய ஒரு செயல்பாடுகள் அற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறியிருக்கு. இந்த சூழல்ல சமீபத்தில பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் சீனா இந்த 3 நாடுகளும் ஒரு முத்தரப்பு கூட்டத்த கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்துல சார்க் மாதிரியே இந்தியா இல்லாத இன்னொரு அமைப்ப உருவாக்குவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியாயிருக்கு. அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான ஒரு செய்திய பத்தி பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.